सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. ஸ்ரீ குரு திவ்ய வித்தியாசம் நடந்துருக்கு. இதுல நியாயாந்தக்காரர் நீ சொல்ற பட்சத்துல பிராச்சீன கிரந்த விரோதம் வருது அப்படின்னு ஒரு ஆட்சேபம் பண்ணினார். அதாவது விவரணாச்சாரியால் ஒரு இடத்துல சொல்லும் போது அவருடைய வாக்கியத்திலேருந்து என்ன தெரிகிறதுன்னு கேட்டா, இது ரஜதம் இல்லை அப்படின்னு தெரியறதோ. முதல்ல ரஜதம்னு தெரியுது, அதுக்கப்புறம் அப்படி கிடையாது, இது ரஜதம் இல்லை அப்படின்னு தெரியும் போது அந்த அபாவத்துக்கு பிரதியோகியாக தெரியக்கூடிய ரஜதம் ஆபணஸ்த ரஜதம், அதாவது நிஜ ரஜதம் அப்படின்னு சொல்றார். நிஜமான ரஜதம் இல்லை அப்படின்னு சொல்றதாக ஆகாது. ஆனா நீங்க எப்படி சொல்றீங்கன்னா, நிஜமான ரஜதத்தை பத்தி இங்க ஒன்றும் பேசவே இல்லை, இங்க தெரிஞ்சதே பொய்யான ரஜதம், அந்த ரஜதத்தை தான் இங்க நிஷேதம் பண்றான் அப்படின்னு சொல்றேன். இதுல ரெண்டு சிக்கல் இருக்கு. பொய்யான ரஜதம் தெரிஞ்சது, நிஜமான ரஜதம் அங்க தெரியல. தெரிஞ்ச ரஜதத்தை நீ நிஷேதம் பண்ணல, இங்க பார்க்காத ரஜதத்தை, வேற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ரஜதத்தை இங்க இல்லைன்னு சொல்ற. அப்படி சொன்னால் முன்னாடி வந்த பிரமத்துக்கும் இந்த பாதக ஜானத்துக்கும் விரோதம் இல்லாமல் போகும். விரோதம் இல்லைன்னா அது பாதக ஜானம்னே இதை சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு ஆட்சேபம் உண்டு. அதுக்காக சரி இது ஒன்று ஆச்சு, இதையே நிஷேதம் பண்றேன் அப்படின்னு சொன்னா, எந்த ரஜதம் அங்க தெரிஞ்சதோ பொய்யான ரஜதம், அந்த பொய்யான ரஜதத்தையே இல்லைன்னு சொல்றேன்னு சொன்னால், கொஞ்ச நேரம் அங்க இருக்குன்னு சொன்னதை எப்போதுமே இல்லைன்னு எப்படி சொல்றது? 3 காலத்திலும் அங்க இல்லைன்னு எப்படி சொல்றது? அதே போல இந்த பிரபஞ்சத்தை இல்லைன்னு சொல்லும் போது 3 காலத்திலையும் இல்லைன்னு சொல்றது சரியா வராது. ஏன்னா இந்த பிரபஞ்சம் உற்பத்தி ஆயிருக்குங்கிறது ஸ்ருதி பிரமாணம் இருக்கு இல்லையா? அதனால தத்துவஞானத்தினால போகக்கூடியது இந்த பிரபஞ்சம்னு வேற ஸ்ருதியே சொல்லி கொடுக்குறது. இவ்வளவு அது எல்லா காரியங்களும் செய்யறதுக்கு யோக்கியமானதாக இருக்கு, அர்த்தக்கிரியா சமர்த்தமா இருக்கு. அவித்யை உபாதானமாக கொண்டது, மாயை உபாதானமாக கொண்டதுன்னு வேற சொல்றேன். இப்படி இருக்கக்கூடிய பிரபஞ்சம் இருக்கும் போதே அது 3 காலத்தையும் இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லவே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? சித்திக்காரர் பதில் சொல்றதுக்கு சொன்னார், இல்லவே இல்லைன்னு தான் இருக்கும் அப்படிதான் சொல்லணும். நிஜமாக இல்லைன்னு கூட சொல்ல வேண்டியதில்லை, தெரிஞ்ச பிரபஞ்சம் இல்லை அப்படின்னு தான் சொல்றது. நிஜமாக இல்லைன்னு சொன்னா அது வேற ஒரு ரூபாந்தரம், பொய்யாக இருக்கு அப்படின்னு அர்த்தமா. எந்த ரூபத்திலையும் இல்லை அப்படிங்கிறது தான் எங்க அபிப்பிராயம். ஏன்னா ரஜதம்னு பிராந்தி வந்ததுக்கு அப்புறம் அது உண்மை தெரியும் போது இது ரஜதமே இல்லை அப்படின்னு சொல்றாரே தவிர இது நஜ ரஜதம் இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ரஜதமும் இந்த இல்லைங்கிறது தான் தெரியுது. அதனால அங்க எப்படி ஸ்வரூபத்தகா நிஷேதம் ஏற்படுறதோ அதே மாதிரி ஸ்ருதி இந்த பிரபஞ்சத்தை நிஷேதம் பண்றது. தேக நானா அஸ்தி கிஞ்சனா, இந்த பிரம்மத்துல இதை தவிர எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றது. அதனால எதுவும் உண்மையாக இல்லை, வேற ரூபமாக இல்லை அப்படின்னு தான் ஒண்ணு சொல்லாததுனால ஸ்வரூபேன நிஷேதம்ங்கிறது தான் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்னால் உங்க பூர்வாச்சாரியால் சொன்னதுக்கு விரோதம் வருதே. அவர் என்ன சொல்லிருக்கார்? திரைகாலிக நிஷேதம் பிரதி ஸ்வரூபேன ஆபணஸ்தம் ரூபியம் பாரமார்த்திகத்வேன பிராதிபாசிகம் வாப்ததி யோகி அப்படின்னு வாக்கியம், அவருடைய வாக்கியம் இருக்கு. அதை பார்க்க 3 காலத்திலும் இல்லைன்னு சொல்லக்கூடிய ரஜதம் நஜ ரஜதம், 3 காலத்தும் இல்லைன்னு இந்த பொய் ரஜதத்தை சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு காலத்துல இருக்கு, ஆனா அந்த ஒரு காலத்துல இருக்கக்கூடிய ரஜதத்தை நிஜமாக 3 காலத்திலும் இல்லைன்னு சொல்லிடலாம் அப்படின்னு அவர் சொல்லுறார் இல்லையாங்க. அதான் பாரமார்த்திகத்துவேன ரஜதம் இல்லை, அது 3 காலத்திலும் இல்லை, இருக்கிற காலத்திலும் பொய்யாத்தானே இருக்கு அப்படி சொல்லணும்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு விரோதம் வரும். அதுக்கு இவர் பதில் சொன்னார், இப்படி அர்த்தம் இல்லை அவருடைய வாக்கியத்துக்கு. அவருடைய வாக்கியம் என்ன சொல்றதுன்னா, தெரிஞ்ச அந்த பிராதிபாசிக ரஜதம் இருக்கு, அதுதான் 3 காலத்திலையும் இல்லைங்கிற நிஷேதத்துக்கு பிரதியோகி ஆகிறது. அப்படி இருந்தாலும் தெரியக்கூடிய ரஜதமானது பொய் ரஜதம்னு தெரியறது இல்லை,
நஜரஜதம்னு தெரியுது. பொய்யான ரஜதமாக இருந்தாலும் அது தெரியும் போது பொய்யான ரஜதமாக தெரியாமல் நிஜமான ரஜதமாக தெரியுது. அப்படி தெரிஞ்சாதான் அதை எடுக்கணுங்கிற ஆசை வரும், பிரவೃತ್ತಿ ஏற்படும். அந்த விஷயத்தை தெரிவிக்கிறதுக்காக இவர் இந்த மாதிரி வாக்கியம் போட்டிருக்கார். அந்த வாக்கியத்துல ஒரு அன்வயம் பண்ணிக்க வேண்டியிருக்கு. நிஜமாக தெரிஞ்ச பொய்யான ரஜதம் அதாவது லௌகிக பரமார்த்த என்ன ஸ்வரூபேண ஆபணஸ்தம் ரூபியம் பிராதிபாசிகம் அப்படின்னு போட்டா என்ன அர்த்தம் கேட்டா, ஆபணஸ்தம் ரூபியங்கிறது நம்ம நஜம்னு நினைக்கிறோமே அப்பேற்பட்டது அந்த ரஜதம். நஜரஜதமாக தெரிஞ்ச பொய்யான ரஜதம் 3 காலத்திலும் இங்க இல்லை அப்படின்னு இந்த வாக்கியம் தெரிவிக்கிறது அப்படின்னு வாக்கியத்துக்கு சமணம் பண்ணிட்டார். இது நான் தான் இந்த மாதிரி இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்றேன்னு இல்லை, பூர்வாச்சாரியாலே சொல்லியிருக்கார் அப்படின்னு குசுகாச்சாரியரை சாட்சியா கொண்டு காமிட்டார். அவர் என்ன சொன்னார்னா, இந்த இடத்துல 2 விதமான நிஷேதம் இருக்கு. நிஷேதம்னா இல்லைன்னு சொல்றது 2 விதமா இருக்கு. அதுல ஒரு விதமான நிஷேதத்துக்கு ஆபணஸ்த ரஜதம் நிஜமான ரஜதம் பிரதியோகி, வேற ஒரு விதமான ரஜதத்துக்கு பிராதிபாசிகம் பிரதியோகி அப்படின்னு சொல்லி ஒரு வியாக்கியானம் பண்றார். அது எப்படி பண்றாருன்னு கேட்டா, இது பாரமார்த்திக ரஜதம் இல்லை. இப்ப இல்லாம நான் தெரிஞ்ச இதுனா என்னன்னா, இப்ப தெரிஞ்ச ரஜதம் இவன் பார்த்தானே சமக்காலத்துல பார்த்தானே ஒரு ரஜதம், அந்த ரஜதத்தை பார்த்து இவன் சொல்றான் இப்ப தெரிஞ்ச ரஜதம் நிஜமான ரஜதம் ஆகாது. சரிதானே? எப்பவுமே ஆகாது. இது ஒரு விதமான நிஷேதம். இந்த நிஷேதத்துக்கு எது பிரதியோகி? நிஜமான ரஜதம் இல்லையா? இந்த பேதத்துக்கு பிரதியோகி அது. இதைத்தான் விவரணக்காரர் சொல்லியிருக்கார். ஸ்வரூபேண ஆபணஸ்தம் ரூபியம் தரிகாலிக நிஷேத பிரதியோகி. அதாவது அவருடைய வாக்கியத்துல அந்த நிஷேதம்ங்கிற பதத்துக்கு பேதம் அந்யோன்யாபாவம்னு அர்த்தம் எடுத்துக்கணும் அப்படின்னு இவர் வியாக்கியானம் பண்ணிட்டார். இதுக்கு மூலம் என்ன அப்படின்னு பார்க்க வேண்டும். இவருடைய அபிப்பிராயத்தை இப்போ சித்திகாரர் தெரிவிக்கிறார். ஏன்னா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இந்த விவரண வாக்கியமே எங்க வந்ததுங்கிறத ஒரு சந்தர்ப்பத்தை பார்க்க வேண்டியிருக்கு. பஞ்சபாதிகையில ஒரு வாக்கியம், பஞ்சபாதிகா விவரணம் தான் இது. பஞ்சபாதிகையில என்ன வாக்கியம் வந்ததுன்னா, நேதம் ரஜதம் இது பாதோபி ரஜதஸ்ய மாயாமயத்துவம் சூச்சயதி அப்படின்னு இந்த வாக்கியம். மித்யாத்வம் சூச்சயதி அப்படின்னு வச்சுக்கோம். அதாவது ரஜதத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இது ரஜதம் இல்லை அப்படிங்கிற பாகம் வருதே, இதம் நரஜதம்னு பாகம் வருதே. இந்த பாகமானது என்ன தெரிவிக்கிறதுன்னு கேட்டா, முன்னாடி தெரிஞ்ச ரஜதம் மாயாமயம், பொய்யானது, மிச்சை அப்படிங்கிறத தெரிவிக்கிறது அப்படின்னு சொன்னார். இந்த வாக்கியம் நமக்கு பழத்தின அர்த்தத்தை தெரிவிக்கிறது. ஆனா இதுக்கு வியாக்கியானம் பண்ணும் போதுதான் விவரணாச்சாரியர் இந்த மாதிரி இந்த வாக்கியத்தை போட்டிருக்கார். திரைகாலிக நிஷேதம் பிரதி ஸ்வரூபேண ஆபணஸ்தம் ரூபியம் இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்கார். இந்த நிஷேதத்துக்கு போய் நீங்க இந்த பேதாத்மக நிஷேதம்னு இந்த இவர் வியாக்கியானம் பண்ணினார். யாரு? தத்துவப்பிரதிகாக்கார். பேதாத்மக நிஷேதத்துக்கு பிரதியோகியாக லௌகிக பரமார்த்த ரஜதம் இருக்கு அப்படின்னு வியாக்கியானம். இப்படி வியாக்கியானம் பண்ணினால் அந்த விவரணாச்சாரர் இதுக்கு சித்த முன்னாடி சொன்ன ஒரு வாக்கியம் பிரதிபன்னோபாது திரைகாலிக நிஷேத பிரதியோகித்துவம், இதுதான் மித்யாத்வம், இது பிரத்யட்சமா தெரியுதுன்னு முன்னாடி சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல அபாவம் திரைகாலிக நிஷேதம்னு சொல்லி அத்தியந்தாபாவத்தை கிரகிச்சிருக்கிறதுனால இங்கேயும் அத்தியந்தாபாவத்தை தான் கிரகிச்சிருக்கணும் இல்லையா? அத்தியந்தாபாவத்தை கிரகிச்சு மித்யாத்வ ஸ்வரூபத்தை சொல்லிட்டு இந்த இடத்துல மித்யாத்வத்தை சொல்லும் போது அது வியாக்கியானம் பண்றதுக்கு பேதத்தை கிரகிச்சாருன்னா, இதனால அவர் முன்னாடி சொன்ன மித்யாத்வத்தை இந்த நிரூபணம் பண்ணினதாக ஆகாது. சுருக்கமா சொல்ல போனா, முன்னாடி சொன்ன கிரந்தத்துக்கும் பின்னாடி வரக்கூடிய கிரந்தத்துக்கும் விரோதம் வரும். இதுக்கு முன்னாடி இந்த விவரணாச்சாரியார் அதே இடத்துல திரைகாலிக நிஷேதம்னு சொல்லி அத்தியந்தாபாவத்தை எடுத்துட்டு மித்யாத்வத்தை சொல்லியிருக்கார். இப்ப இந்த இடத்துல பேதம் அந்யோன்யாபாவத்தை எடுத்துட்டு வியாக்கியானம் பண்ணினால் முன்னாடி சொன்னதுக்கும் இப்ப சொன்னதுக்கும் வித்தியாசம் வருது, விரோதம் வருது. அதனால இந்த இவர் தத்துவப்பிரதிகாக்காரர் சொன்னது கூட அந்த விவரண கிரந்தத்துல பூர்வத்தை ஆலோசனை பண்ணினால் அதுக்கு விரோதமாக வருது, ஒரு ஆட்சேபம் வரும். அதுக்காகத்தான் இந்த கிரந்தத்தினுடைய அபிப்பிராயத்தை சித்திகாரர் இப்ப விவரணம் பண்றார். இதை சொல்றதுக்கு முன்னாடி அந்யோன்யாபாவம் அத்தியந்தாபாவம் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றேன். இது சொன்னீங்கன்னா நான் இது படிச்சுன்னு புரியும், இந்த கிரந்தம் புரியும். 4 அபாவம் தார்க்கிகால் சொல்றா இல்லையா? பிராகுபாவம், பிரத்வம்சாபாவம், அத்தியந்தாபாவம், அந்யோன்யாபாவம்னு. பிராகுபாவம் பிரத்வம்சாபாவத்தை விட்டுடுவோம். ஏன்னா ஒரு வஸ்து உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி
அதனுடைய காரணத்துல இருக்கக்கூடிய அபாவம் பிராகபாவம், அது விநாசத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த விநாசம்னு சொல்றோமே அதுதான் பிரபும்சாபாவம். இது ரெண்டும் தனியா வச்சுக்கோம். ஆனா அத்தியந்தாபாவம் அந்யோன்யாபாவம் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இது என்னன்னு மனசுல நன்னா புரிஞ்சுட்டோம்னா மேற்கொண்டு இந்த கிரந்தத்தை சுலபமா புரிஞ்சுக்கிறோம். இப்போ ஒரு இடத்துல ஒரு கட்டம் இருக்கு, பட்டமும் இருக்கு. இப்ப இங்க கட்டம் இல்லை பட்டம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்படி சொல்லலாம். அத்தனை பட்டவு நாஸ்தி அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா பட்டம் இருக்கு. பட்டம் இருந்தால் பட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. கட்டம் இருந்தால் கட்டம் அங்க இல்லை, இங்கே கட்டம் இல்லை சொல்ல முடியாது இல்லையா? ஆனால் இதை சொல்லலாம், அந்த கட்டம் பட்டம் ஆகாது, பட்டம் கட்டம் ஆகாது. அப்படின்னா என்ன? இது வேற அது வேற, இதுதான் பேதம்னு சொல்றோம். இது அந்யோன்யாபாவம்னு சொல்றோம். இப்ப இதுவே இந்த அந்யோன்யாபாவம்னு சொல்ற பதார்த்தமே வேற, அத்தியந்தாபாவம் சொல்றது பதார்த்தம் வேற. இப்ப அங்க பார்த்தீங்கன்னா கடம் இருக்கிற இடத்துல அங்க கடம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா அந்த கடம் படம் ஆகாது அப்படின்னு சொல்லுவோம். இப்படி சொல்லும் போது என்னாச்சு, இந்த ஆகாதுன்னு சொல்றோமே அதுதான் அந்யோன்யாபாவம். அந்த கடம் வேற படம் வேற, அதனால கடம் படம் ஆகாது, படம் கடம் ஆகாது, இது ரெண்டும் தனித்தனி அப்படின்னு சொல்றது இருக்கு. இதுதான் அந்யோன்யாபாவம்னு சொல்றோம். அத்தியந்தாபாவங்கிறது அந்த வஸ்து இல்லை இல்லைன்னு சொல்றதுக்கு பேரு அத்தியந்தாபாவம். இத ரெண்டையும் பேசும்போது தெரிவிக்கிறச்ச அதுக்கு ஒரு ஒரு விதமா இதை தெரிவிக்கணும்னு ஒரு நியமம் பண்ணியிருக்காங்க. அதாவது விவகாரத்தை பார்த்து எப்படி பேசுறாங்கிற அந்த விவகாரத்தை பார்த்து இவ ஒரு நியமம் பண்ணியிருக்கா. இப்படி இருந்தால் இந்த வாக்கியத்துல நாம அந்யோன்யாபாவத்தை புரிஞ்சுக்கணும், இப்படி இருந்தால் அத்தியந்தாபாவத்தை புரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு அபாவத்துக்கும் பிரதியோகி அநியோகின்னு ரெண்டு இருக்கணும். இது இல்லாட்டா அபாவம் தெரியாது. இப்ப கடம் படம் ஆகாது அப்படின்னு சொல்லும் போது இந்த பேதத்துக்கு பிரதியோகியாக நாம பட்டத்தை எடுத்துக்கிறோம். எதை பார்த்து நாம சொல்றோமோ அது அநியோகி, எது ஆகாதுன்னு சொல்றோமோ அது பிரதியோகி. இப்போ கடம் படம் ஆகாதுன்னு சொன்னா கடம் வேறு படம் வேறு, கடம் பிரதியோகி படம் அநியோகி. அதே மாதிரி இங்கே கடம் இல்லை கிடையாது அப்படின்னு சொன்னோம்னா அப்ப என்னாச்சு, இங்கேன்னு சொல்றோமே அந்த ஆகாரம் இருக்கு அது அநியோகி, எதை இல்லைன்னு சொல்றோமோ அது பிரதியோகி. ஆக அத்தியந்தாபாவத்துக்கும் பிரதியோகி அநியோகி ரெண்டு இருந்தாலும் பேதம் இருக்கே அந்யோன்யாபாவம், அதுக்கும் பிரதியோகி அநியோகி ரெண்டும் இருக்கணும். ஆனா பேதத்தை தெரிவிக்கும் போது இந்த பிரதியோகி வாச்சக பதமும் அநியோகி வாச்சக பதமும், அதாவது இந்த பிரதியோகி அநியோகியை தெரிவிக்கக்கூடிய பதங்கள் ரெண்டுமே சமான விபக்திகமாக இருக்கும். கடம் படம் ஆகாது, கடகா படகா ந, கடகாவும் அதே பிரசமா விபக்தியந்தமா இருக்கு, படகாவும் அதே பிரசமா விபக்தியந்தமா இருக்கு, அதுக்கு மேல ந அப்படிங்கிறத மாத்திரம் போடும். இப்படி போட்டால் இந்த நாங்கிற இருக்க இந்த நிஷேதம் இது அந்யோன்யாபாவத்தை தெரிவிக்கிறது, அதாவது பேதத்தை தெரிவிக்கிறது. இது வேற அது வேற அப்படின்னு தெரிவிக்கிறது. இது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பிரதியோகி வாசக பதமும் அந்யோகி வாசக பதமும் சமான விபக்தியந்தமாக இருக்குமானால் அப்ப அந்த நன் அந்த வாக்கியத்துல பேதத்தை போதிக்கும். இதுக்கு வித்தியாசமாக அநியோகி வாசக பதமும் சப்தம்யந்தமாகவும் அது ஆதாரத்தை தெரிவிக்கிறது. பிரதியோகி வாசக பதமும் பிரதமாந்தமாகவும் இருந்தால், பிரதமாந்தம் இல்லை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இருந்தால் அந்த இடத்துல அந்த நன் அத்தியந்தாபாவத்தை தெரிவிக்கும். அத்திர கடோ நாஸ்தி பூதலே கடகா நாஸ்தி, பூதலத்தில் கடம் இல்லை. இப்படி சொன்னா அந்த நன் எதை தெரிவிக்கிறது? அத்தியந்தாபாவம், அந்த வஸ்துடைய அபாவம். இதைத்தான் நம்ம நிஜமா அபாவம்னு நினைக்கிறோம். அத்தியந்தாபாவத்தை தான் அபாவம்னு கெட்டுன லோகத்துல பிரசித்தமா சொல்றோம். இது அது ஆகாதுன்னு சொன்னா இது வேற அது வேறன்னு பேதத்தை வேற தினசாதான் நம்ம புரிஞ்சுட்டோம். ஆனா அதைத்தான் அந்யோன்யாபாவம்னு சொல்றோம். இது எப்படி இருக்கா? இப்போ இங்க வந்து பார்க்கணும், தாதாத்மிய சம்பந்தாவச்சின்ன பிரதியோகிதா கதாபாவா அந்யோன்யாபாவா அப்படின்னு இதுக்கு லட்சணம் சொல்லி கொடுப்போம். அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்றேன், இந்த அபாவத்துக்கும் பிரதியோகிக்கும் விரோதம். அதனாலதான் பிரதியோகினே பேரு. கடம் இருந்தால் கடாபாவம் இல்லை, கடாபாவம் இருந்தால் கடம் இல்லை, அப்படித்தானே? அதனாலதான் இது ரெண்டுக்கும் விரோதம்னு சொல்றோம். ஆனால் பொதுவா கடம் இருந்தால் கடாபாவம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடம் இருந்தால் கூட அங்க வேற ஒரு சம்பந்தேன கடாபாவம் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால பிரதியோகிக்கும்
அபாவத்துக்கும் விரோதம்னு சொல்றத காட்டிலும் அதை இன்னும் கொஞ்சம் பரிஷ்காரம் பண்ணி பிரதியோகியுடைய ஒரு சம்பந்தமும் அந்த சம்பந்தத்துக்கும் அபாவத்துக்கும் விரோதம் அப்படின்னு நவ்ய தார்க்கிகால் கொண்டு வந்தார். இப்போ பூதலத்துல கடம் இருக்குன்னு வச்சுப்போம். கடத்துக்கும் அந்த பூதலத்துக்கும் என்ன ஒரு சம்பந்தம்? சஞ்யோகம்ங்கிறது சம்பந்தம். இது ரெண்டும் ஒட்டிண்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல கடோ நாஸ்தி அப்படின்னு சஞ்யோக சம்பந்தேன கடோ நாஸ்தி அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்ப கட சஞ்சோ ஆனா பூதலே சமவாய சம்பந்தேன கடோ நாஸ்தின்னு சொல்லலாம். இந்த சம்பந்தத்தினால இருக்கு, இந்த சம்பந்தத்தினால இல்லை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படி சொல்லும் போது இந்த கடத்தினுடைய சம்பந்தம் இருக்கே, எந்த ஒரு சம்பந்தம் அபாவத்துக்கு பிரதியோகியாக வருமோ, அதாவது விரோதியாக இருக்குமோ, அந்த சம்பந்தத்தை பிரதியோகிதாவச்சேதக சம்பந்தம்னு சொல்றது. இப்போ சமவாய சம்பந்தேன கடோ நாஸ்தி அப்படின்னு பூதலத்துல சொல்லலாம். ஏன்னா பூதலத்துல கடசமவாயம் இருக்காது. அது எங்க இருக்குமோ, இப்ப இந்த அபாவம் எங்க வராது அப்படின்னு கேட்டா, சமவாயம் கடத்தினுடைய சமவாயம் எதுல இருக்குமோ, சமவாய சம்பந்தம் இருக்குமோ, இந்த அபாவம் வராது அப்படின்னு வச்சிருக்காங்க. இப்ப பாருங்க, இது சாதாரண ஒரு நியமம். இந்த அந்யோன்ய அபாவம் சொல்லும் போது என்ன ஆகுது? இதுக்கும் அதே நியமம் தான். கடம் படமாகாதுன்னு சொல்றோம். இதுக்கு விரோதியா எதை சொல்லலாம்? எப்படி இருந்தால் இந்த அபாவம் வராதுன்னு சொல்லலாம்னா, கடம் படமாக இருந்தால். கடம் படமாக இருக்கிறதுனா என்ன? கடத்துக்கும் படத்துக்கும் தாதாத்மியம் இருக்கு. அப்படி இருந்தா தானே இந்த அபாவம் வராது இல்லையா? அந்த அபாவத்துக்கும் அந்த பிரதியோகிக்கும் அதிகரணத்துக்கும் உள்ள சம்பந்தத்துக்கும் விரோதம். இப்போ இது அது ஆகாதுங்கிறத எப்போ இல்லைன்னு சொல்லலாம்னா, இது அது ஆகுமானால், இந்த கடம் படம் ஆகுமானால் ஆகாது, அது இருக்கட்டும். ஒரு சமயம் இந்த கடம் படமாக இருக்குமானால் அப்ப இந்த அபாவத்துக்கு அந்த விரோதம் வரும். அதனால கடம் படமாகிறதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, கடத்துக்கும் படத்துக்கும் தாதாத்மியங்கிற சம்பந்தம் இருக்குமானால் அப்போ கடம் படமாகாதுன்னு சொல்ல முடியாது. அதனால இந்த தாதாத்மியங்கிறது இந்த அபாவத்துக்கு விரோதியாக இருக்கிறதுனால தாதாத்மிய சம்பந்தாவச்சின்ன பிரதியோகிதாபாவா அந்யோன்யாபாவா அப்படின்னு சொல்றாங்க. பேதத்துக்கு எப்போதுமே அந்த பிரதியோகி அனுயோகின்னு ரெண்டு பதார்த்தம் சொல்றோமே, அதனுடைய தாதாத்மியம் விரோதி. இது ரெண்டுக்கும் தாதாத்மியம் இருந்து இருக்குன்னா அப்போ இது அது ஆகாதுன்னு சொல்ல முடியாது. இது அது ஆகும். கடம் திரவியமாகும், வஸ்திரம் நீளமாகும். அதனால நீளம் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வஸ்திரத்துக்கும் நீளத்துக்கும் தாதாத்மிய சம்பந்தம் இருக்கிறதுனால வஸ்திரம் நீளமாகாது அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால ரெண்டுக்கும், இந்த பிரதியோகிக்கும் அனுயோகிக்கும் தாதாத்மிய சம்பந்தம் ஒன்னே ஒண்ணுதான். அந்த பேதத்துக்கு விரோதியாக இருக்கிறதுனால அந்த அதைத்தான் பேதத்துக்கு பிரதியோகிதாவச்சேர்க சம்பந்தமாக சொல்றோம். இப்ப இந்த இடத்துல எப்படின்னு கேட்டா, இந்த பொய்யான ரஜதம் நிஜமான ரஜதம் ஆகவே ஆகாது. இது ரெண்டும் ஒண்ணு இல்லவே இல்லை. அதனால இந்த பொய்யான ரஜதத்தை பார்த்து இது நிஜமான ரஜதம் ஆகாது அப்படின்னு சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது. இப்ப எப்படி சொல்றான் வாக்கியம்னு பார்க்கலாம். முதல்ல இதம் ரஜதம் அப்படின்னா பிரமம் வந்த காலத்துல, பிரமம் வந்தது சொல்றது வார்த்தை, பொய். இது வெறும் சப்தம் தானே சொல்றான். ஏன்னா அவனுக்கு எப்படி ஏற்பட்ட என்ன ஞானம் வந்ததுங்கிறது அவனுக்கு தான் தெரியும், மற்றவாளுக்கு தெரியாது. அது அவன் சொல்ற வார்த்தையை வச்சுட்டு தான் நாம புரிஞ்சுட்டான். அப்ப அவன் என்ன பேசுறான், இதம் ரஜதம் அப்படின்னு சொன்னானா, ஓ இப்படி அவன் தெரிஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு நாம இதுல இருந்து புரிஞ்சுப்போம். இத்தனை நேரத்துக்கெல்லாம் என்ன இதம் ரஜதம் அப்படிங்கிறான். இப்ப என்ன ஆச்சு? இதுவும் பிரசமாந்தமாக இருக்கு, ரஜதம் ந, ரஜதமும் பிரசமாந்தமாக இருக்கு ந அப்படின்னு சொல்றான். அப்படின்னா இவன் என்ன நினைக்கிறான், இந்த சப்தத்திலே என்ன கிடைக்கிறது, இதம் இது ரஜதம் ஆகாதுன்னு சொல்றான். அதாவது ரஜதம் வேற இதம் இது வேற அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு பேதத்தை சொல்றது இந்த சப்தம். அப்படின்னா அவன் அப்படிதான் புரிஞ்சுட்டு இருக்கான்னு நம்ம நினைக்கிறோம். ஏன் இந்த பேதத்தை புரிஞ்சுட்டு தான் புரிஞ்சுட்டத்தை அடுத்த வாழ்க்கை தெரிவிக்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்றான், இப்படிதானே நம்ம நினைக்க முடியும். அதனால இப்ப இதுன்னு நாம சொல்றானே அது என்னன்னு பார்க்க. இது ரஜதமாகாது அப்படின்னு சொல்லும் போது இது என்ன சுக்தியை சொல்றானா இல்ல அவன் பார்த்த ரஜதத்தை சொல்றானா, இதுல வித்தியாசம். ரெண்டையும் சொல்லலாம். இவன் அந்த சுக்தி நிஜமா சுக்தி இப்ப பார்க்கறானே அதையும் பார்த்து இது ரஜதம் ஆகாதுன்னு சொல்லலாம், தப்பே கிடையாது. ஆனா இன்னொன்னும் சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நான் பார்த்தேனே ஒரு ரஜதம், அது
ரஜதம் ஆகாது இப்படின்னு சொல்ற. எப்போ சித்த முன்னாடி பார்த்த அந்த ரஜதத்தை இதுன்னு குறிப்பிட்டு அது ரஜதம் ஆகாதுன்னு சொல்றானோ அப்போ அவன் ரஜதம் ஆகாதுன்னு பிரதியோகியாக நினைக்கக்கூடிய அந்த ரஜதம் இருக்கு, அது நஜரஜதம். அப்ப என்ன அர்த்தமாச்சு இவனுடைய வாக்கியத்துக்கு? நான் பார்த்தேனே ஒரு பொய்யான ரஜதம், இது நிஜமான ரஜதம் ஆகாது, எப்போதுமே ஆகாது. இதுதான் இந்த வாக்கியத்திலிருந்து கிடைச்சார். இதைத்தான் விவரணாச்சாரியார் சொல்றார். வைகாரிக நிஷேதத்துக்கு ஆபணஸ்வரூபியம் பிரதியோகின்னு சொன்னாரே, இந்த பிராதிபாசிக ரஜதத்தை பார்த்து இது எக்காலத்திலையும் நஜரஜதம் ஆகாது அப்படின்னு சொல்றான். ஆக பிரதியோகியாக நஜரஜதத்தை அவன் நினைக்கிறான் அப்படின்னு இந்த வாக்கியம் தெரிவிக்கிறது அப்படின்னு இது ஒரு விதமான நிஷேதம். இதுக்கு வியாக்கியானம் பண்றார். இப்படி சொன்னால் இவன் பார்த்த ரஜதம் பொய்ங்கிறது அர்த்தாத்தா கிடைக்குமா? பார்த்த ரஜதம் நஜரஜதம் இல்லைன்னு சொன்னா அப்புறம் என்ன ரஜதமா இருக்கும்? பொய் ரஜதமா தானே இருந்தாகணும். இதுதான் அர்த்தா ஆர்த்திகம் மித்யார்த்தம். இது பிரதிபன்னோபாதோத்திரைக்காலிக நிஷேத பிரதியோகித்துங்கிற மித்யார்த்தம் இது இல்லை. ஆனால் நஜரஜதம் ஆகாதுன்னு சொன்னதுனாலேயே இது பொய்யான ரஜதம்னு கிடையாது. அர்த்தாபத்தி பகல்ல சாப்பிட்றதே இல்லை, ஆனா கோன்னு இருக்கான், சரீரம் பாடல அப்படின்னு சொன்னால் ராத்திரி சாப்பிட்றாங்கிறது சொல்லாமலே தெரியற மாதிரி தெரிஞ்ச ரஜதம் தெரியக்கூடிய ரஜதம் நிஜமான ரஜதம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவன் என்ன புரிஞ்சுக்கிறான்? இது பொய்யான ரஜதம் புரிஞ்சுக்கிட்டான். இதுல இருந்து இது ஆர்த்திகமாக கிடைச்சிருக்கு. இது இங்க சொல்ற அயம் ஆசய ஏக விபக்தியந்த பதோபஸ்தாபிதே தர்மிணி பிரதியோகினிக நயஹ அந்யோன்யாபாவ போதகத்துவ நியமஸ்ய வியுற்பத்தி பல சித்தத்வா. அதாவது பிரதியோகி தர்மி அனுயோகி இது ரெண்டும் சமான விபக்தியந்தமாக வாக்கியத்துல பிரயோகம் பண்ணும் போது அந்த வாக்கியத்துல எடுக்கக்கூடிய அந்த நங்கிற நிஷேத வாக்கிய பதம் அந்யோன்யாபாவத்தை குறிக்கும் போதிக்கும் அப்படிங்கிறது வியுற்பத்தி பல சித்தம். அதாவது விவகாரத்தினால சித்தமா இருக்கு. இப்படிதான் லோக விவகாரத்துல வருது. கடஹா பட்டோ நபவதி இது வாக்கியவது. அதுக்கு உதாரணம் கொடுத்தார். கடஹா பட்டோ நபவதி, கடம் பட்டமாக. இதே போல இவனுடைய வாக்கியம் எப்படி இருக்கு? இதம் ரஜதம் நபவதி இது வாக்கியஸ்ய அந்யோன்யாபாவ போதகத்துவே ஸ்திதே. இது கூட அந்யோன்யாபாவத்தை தான் இப்ப போதிக்கிறது. இதுன்னு ஒன்னு குறிப்பிட்டு இது ரஜதமாகாது அப்படின்னு போதிக்கிறது. அபிலாபஜன்ய பிரதீதி துல்லியத்வா அபிலப்யமான பிரதீதே. ஒருத்தன் தனக்கு வந்த ஞானத்தை இன்னொருத்தனுக்கு தெரிவிக்கிறதுக்காக சப்த பிரயோகம் பண்றான். இந்த சப்த பிரயோகத்தை அபிலாபம்னு தனக்கு தெரிஞ்சதை சொல்லும் போது அதை தெரிவிக்கக்கூடிய சப்தம் இருக்கே அதுக்கு அபிலாபம்னு. இந்த அபிலாபம் மூலமாக தெரிஞ்சுக்கக்கூடிய பிரதீதி இருக்கே அது அபிலப்யமான பிரதீதின்னு சொல்றான். உனக்கு என்ன ஞானம் வந்தது அப்படின்னு கேட்டா நீங்க ஏதாவது ஒரு சப்தத்தை தான் சொல்லலாம். இதுதான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு நீங்க ஒரு சப்தத்தை தான் சொல்லியா. இந்த பிரயோகம் பண்ணக்கூடிய சப்தம் இருக்கே இதுக்கு அபிலாபம்னு. ஆனா இந்த சப்தம் மூலமாக எதிராளி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கே அது உங்களுக்கு வந்து ஞானம். இது அபிலப்யமான ஞானம். இந்த சப்தத்தினால அவன் என்ன தெரிஞ்சுப்பான்? உங்களுக்கு இந்த மாதிரி ஞானம் வந்திருக்கு, ஓ இது இவர் தெரிஞ்சுட்டார் அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கணும். இதுதான் அபிலப்யமான பிரதி. இப்ப இவன் என்ன பண்ணிட்டான்? இது ரஜதமாகாது அப்படின்னு பேசுறானா, இதுல இருந்து என்ன நினைக்கிறதுனா ஓஹோ இப்படிதான் அவன் தெரிஞ்சுட்டான். எப்படி தெரிஞ்சுட்டானோ அப்படிதான் நம்ம பேசியானோம். அதனால இவனுக்கு வந்த தியானமும் இந்த அந்யோன்யாபாவத்தை விஷயம் பண்ணக்கூடிய தியானமாக இருக்கு. இவன் தெரிஞ்சின்றதும் அந்யோன்யாபாவத்தை தான் இதுல இருந்து தெரியுது. அபிலாபஜன்ய பிரதீதி துல்லியத்வா அபிலப்யமான பிரதீதேகே நேதம் ரஜதம் இது வாக்கியாபிலப்ய பிரதீதேகே அந்யோன்யாபாவ விஷயத்துவமேவா. அதனால இவனுடைய பிரதீதிக்கு விஷயமானது அந்யோன்யாபாவம் தான். இந்த பிரதீதிக்கு விஷயமானது. ததாக அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? இதம் சப்த நிர்திஷ்டே புரோவர்த்தி பிராதீதிக ரஜதே ரஜத சப்த நிர்திஷ்ட வியாவகாரிக ரஜத அந்யோன்யாபாவ பிரதீதே ஆர்த்திகம் மித்யார்த்தம். இவன் பேசக்கூடிய வாக்கியத்துல இதம்னு அவன் பிரம காலத்துல பார்த்த பொய்யான ரஜதத்தை குறிக்கிறான், பிராதீதிக ரஜதத்தை. ரஜதம்ங்கிற சப்தத்தினால வியாவகாரிக ரஜதத்தை சொல்றான். இது பிராதீதிக இந்த பிராதீதிக ரஜதமானது எக்காலத்திலுமே வியாவகாரிக ரஜதம் ஆகாது அப்படின்னு இந்த வாக்கியத்தினால அவன் தெரியுது. இப்படி தெரிவிச்சதுனால இவன் பார்த்த ரஜதம் பிரமகாலத்துல இவனுக்கு தெரிஞ்ச ரஜதம் மித்யான ஆர்த்திகம் மித்யார்த்தம் அர்த்தா தெரியுது. இது நஜரஜதம் இல்லைன்னு சொன்னா அப்புறம் அது என்ன ரஜதம்? பொய்யான ரஜதம் தான். இது ஒரு ஒன்னாச்சு.
அடுத்தது என்ன சொல்றாருன்னா, நாத்திர ரஜதம் இது வாக்கியாபிலத்தியாது பிரதீதி அத்தியந்தாபாவ விஷயா. இதே இவன் இங்கே ரஜதம் இல்லை அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோம். இங்க 3 காலத்திலையும் இங்க ரஜதம் கிடையாது, ஸ்ருதி பிரபஞ்சம் கிடையாதுன்னு சொல்லும் போது அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கு. இங்கே பிரம்மணி இக நானா நாஸ்தி. அப்ப அத்தியந்தாபாவத்தை சொல்றது ஸ்ருதி. அந்த மாதிரி அவன் சொல்லலாமே, இங்க ரஜதமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்லும் போது அவன் பிரதீதிக்கு விஷயமாக கூடிய அபாவம் அத்தியந்த அபாவம். அப்ப எங்க ரஜதம் இல்லைன்னு சொல்றான், எங்க ரஜதம் தெரிஞ்சதோ அங்கேயே ரஜதம் இல்லைன்னு சொல்றான். அது அத்தியந்த அபாவம். 3 காலத்துலயும் இங்க ரஜதம் இல்லைன்னு சொல்றான். அப்பனா அது என்ன ஆகும், பிரதிபன்னோபாதோ திரைகாரக நிஷேத பிரதியோகித்துவம். இந்த திவ்ய மித்யார்த்தம் அங்க விஷயமாக இருக்கு. நாத்திர ரஜதம் அத்திர ந ரஜதம் அப்படின்னு அன்வயம் பண்ணிக்கிறான். இது வாக்கியாபிலப்யாது பிரதீதி அத்தியந்தாபாவ விஷயா. இந்த பிரதீதிக்கு விஷயம் அத்தியந்தாபாவம். பின்ன விபக்தியந்த பதோபஸ்தாபிதயோரேவ தர்மி பிரதியோகினோஹோ நஞः சம்சர்காபாவ போதகத்துவ நியமா. அந்த பிரதியோகி வாச்சக பதமும் அனுயோகி வாச்சக பதமும் வேற வேற பின்ன பின்ன விபக்தியந்தமாக வாக்கியத்துல இருக்குமானால் அப்போ அந்த நன் அத்தியந்தாபாவத்தை போதிக்கிறது அப்படின்னு நியமம். இந்த இந்த அபாவத்துக்கு எது பிரதியோகின்னு சொன்னால், இவன் பார்த்தானே ரஜதம், பொய்யான ரஜதம், அதுதான் பிரதியோகி. சாச்ச புரோவர்த்தி பிரதீத ரஜதஸ்யைவ வியாவகாரிகம் அத்தியந்தாபாவம் விஷயீகரோதி இது கண்டோக்தமேவ மித்யாத்வம். இது நேரடியா தெரியக்கூடிய மித்யாத்வம். அது புரோவர்த்தி பிரதீத ரஜதம்னா பிரமகாலத்துல தெரிஞ்ச பிராதிபாசிகமான ரஜதம். இந்த ரஜதம் அங்க கிடையாது அப்படின்னு சொல்றான். இங்க இல்லைன்னு. இல்லைன்னா எப்படி சொல்றான், அதுதான் இருக்கே, கொஞ்ச நேரத்துக்கு இருக்கே அப்படின்னு கேட்டா வியாவகாரிகமான அபாவம். நிஜமாக இல்லை, நிஜமாக அந்த ரஜதம் இல்லைன்னு இந்த வாக்கியத்துல 2 தினசா அர்த்தம் சொல்லலாம். ஒண்ணு, அந்த ரஜதம் நிஜமானது ஆகாது அப்படிங்கிற அபிப்பிராயத்துல நிஜமான ரஜதம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அந்த ரஜதம் அங்க இல்லைங்கிறது வாஸ்தவம் அப்படிங்கிற அபிப்பிராயத்திலையும் நிஜமாக ரஜதம் இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா. இப்ப ரஜதம் இல்லைங்கிறது அங்க வாஸ்தவம், வியாவகாரிகம். ரஜதங்கிறது பிராதிபாதிகம். இந்த நிஜமானங்கிற விசேஷணத்தை பிரதியோகிக்கு போடுறோமா இல்ல அபாவத்துக்கு போடுறோமா அப்படிங்கிற வித்தியாசம். அதனால இப்படி அவன் சொன்னாலும், ஒரு சமயம் இங்க நிஜமா ரஜதம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவனுடைய வாக்கியத்தை நாம எப்படி அர்த்தம் வச்சுக்கணும்னு கேட்டா, அவன் பார்த்த அந்த ரஜதம் அந்த இடத்துல இல்லைங்கிறது நிஜம் அப்படிங்கிறத அவன் சொல்றான். அந்த அங்க போய் சேர்க்கணும், வஸ்துதா நாஸ்தி அப்படின்னு. இது வியாவகாரிகமான நிஜம்னா இந்த வியாவகாரிக நிஜம். அதனால வியாவகாரிகமான அபாவத்தை அவன் பேசுறான், அவன் தெரிஞ்சுக்கிறான். அப்படி சொன்னா என்ன ஆகும், எந்த இடத்துல இந்த ரஜதம் தெரிஞ்சதோ அதே இடத்துல இந்த ரஜதத்தினுடைய வியாவகாரிகமான அபாவம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த அபாவத்துக்கு பிரதியோகியா எடுத்துள்ள இந்த ரஜதம். இதுதான் பிரதிபன்னோபாதோ திரைகாரக நிஷேத பிரதியோகித்துவம் அப்படின்னு சொன்னது. ஆக இப்பேற்பட்ட மித்யார்த்தம் அவனுக்கு பிரத்யட்சமாக அனுபவத்துல தெரியுது. அதனால இது கண்டோக்தம் மித்யார்த்தம்னு சொல்லிட்டேன். கண்டோக்தம்னா அர்த்தாத் இப்படி சொன்னதுனால அது கிடைச்சது அப்படின்னு இல்லை, நேரடியாவே இந்த பிரதிபன்னோபாதோ திரைகார நிஷேத பிரதியோகித்துங்கிற மித்யார்த்தம் அவனுக்கு பிரத்யட்சமாக அறியப்படுறது அப்படின்னு சொல்ற. அத்தஹ ந அபசித்தாந்தஹ ந அந்யதாख्यात्यापत्तिः நவா கிரந்த விரோதா இத்தியனவத்தியம். இவ்வளவு தூரம் சொன்னதுனால விவரணக்காரர் முன்னாடி ஒண்ணு சொன்னார் பின்னாடி ஒண்ணு சொன்னார் அப்படின்னு சொல்லி விரோதம் வந்ததாக சொன்னாரே, அந்த விரோதம் இல்லை. அவர் 2 தான் சொல்லியிருக்கார், 2 சொல்லியிருக்கார். ஆனா இப்படி நினைச்சுன்னு சொல்லியிருக்கார், பிராதீதிக ரஜதம் வியாவகாரிக ரஜதம் ஆகாது அப்படிங்கிற நிஷேதமும் அந்த பிராதீதிக அந்த ரஜதத்தை பிராதீதிக ரஜதம்ங்கிறத காமிச்சு கொடுக்கும், அது பொய்யான ரஜதங்கிறத காமிச்சு கொடுக்கணும். இது ஆர்த்திகமா தெரியும். அந்த பிராதீதிக ரஜதம் தெரிஞ்ச ரஜதம் காலத்திரயத்திலும் அங்கே இல்லை அப்படின்னு சொன்னாலும் தெரிஞ்ச ரஜதம் பொய்யான ரஜதம்னு தெரிஞ்சுக்கும். ஆனா இது நேரடியாக 2வது சொன்னது இருக்கு, இது நேரடியா அந்த ரஜதத்துல மித்யாத்வத்தை விஷயீகரிக்கிறது. முதல்ல சொன்னது அர்த்தாத் மித்யாத்வம் இருக்கிறது. இதுதான் 2 வித்தியாசம். அதனால விவரணக்காரர் ஒரு இடத்துல வேற மாதிரியா பேதத்தை சொல்றார், ஒரு இடத்துல அத்தியந்தாபாவத்தை சொல்றார், அதனால குழப்பறா, இது சரியா இல்லை அப்படின்னு சொல்ற ஆட்சேபத்துக்கும் இப்போ இடம் இல்லை. அதே சமயத்துல அந்த அந்யதாख्यात्यापत्ति, இந்த பிரம்மஸ்தலத்துல ஒவ்வொரு வாதிகள் ஒவ்வொரு விதமான பிரக்கிரியை சொல்லிட்டு இருக்கார். இப்போ வேதாந்திகள்
தெரிஞ்ச ரஜதம் அனிர்வச்சனீயமான ரஜதம் பிரமகாரத்தையே உண்டாயிடுத்து, அது தெரிகிற பரியந்தம் இருந்தது அப்புறம் காணாமல் போயிட்டு இல்லை அப்படின்னு சொல்றது அனிர்வச்சனீய சாத்தின்னு சொல்றது. இது வேதாந்திகளுடைய பிரக்கிரியை. ஆனால் ஜெகத்தை சத்தியம்னு சொல்ற மத்தவாதிகள் அவளும் இந்த இடத்துல எப்படி இந்த ரஜதம் தெரிஞ்சதுங்கிறதுக்கு ஒரு இது சொல்லணும் இல்லையா? அதுல இதை தவிர இன்னும் 4 விதம் இருக்கு. 4 அதுக்கும் மேல கூட பல விதங்கள் புது புது விதங்கள்லாம் நிறைய வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது பிராச்சீனமா சொல்லும் போது 4 பிரமஸ்தலத்துல பிரக்கிரியைகள் உண்டு. ஆத்மக்ஷாதிகின்னு ஒண்ணு, அசக்ஷாதிகின்னு ஒண்ணு. இது ரெண்டும் பௌத்த மதத்தை சேர்ந்தது. அக்ஷாதிகின்னு ஒண்ணு, அது பிராபாகர மீமாம்சகன் சொல்றது. அந்நியசாட்சாதிங்கிறது நையாயிக்கன் சொல்றது. இது 4 இருக்கு. அனிர்வச்சனீய சாதிங்கிறது சித்தாந்தம், அது அத்வைதிகள் சொல்லக்கூடிய சித்தாந்தம். இதுக்கப்புறம் அபிநவ அந்நியசாட்சாதிவாதம்னு ஒண்ணு வந்திருக்கு. வேற சத்யாதின்னு ஒண்ணு வந்திருக்கு. இந்த மாதிரி சதசத்யாதின்னு ஒண்ணு வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு 8 சாதிகள் மொத்தமா சேர்ந்தா இருக்கு. பிராச்சீனமா 5 சாதி. இப்ப இதுல என்ன தோஷம் வருதுன்னு கேட்டா, அந்நியசாட்சாதி வந்துடும் உனக்கு. அந்நியசாட்சாதிவாதி என்ன சொல்றான், இந்த எழுத்தாப்போல இருக்கிறது சுத்தி ரஜதம், ஆனா உனக்கு தெரியுது, பிரத்யட்சமா தெரியுது. பிரத்யட்சமா ஒரு வஸ்து தெரியணுமானால் எந்த இந்திரியத்தினால அந்த பிரத்யட்சம் ஏற்படுறதோ அந்த இந்திரியத்துக்கும் அந்த வஸ்துவுக்கும் சம்பந்தம் இருக்கணும். இது சன்னிகர்ஷம்னு சொல்லுவாங்க. சோடா சன்னிகர்ஷா, 6 விதமான சன்னிகர்ஷத்தினால விஷயத்தை இந்திரியம் மூலமாக கிரகிக்க முடியாது, தியானம் ஏற்படுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்திரியத்துக்கும் அந்த வஸ்துவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா அந்த வஸ்துவை இந்த இந்திரியத்தினால பார்க்க முடியாது. இது நியாயமான விஷயம் தானே? இப்ப எழுத்தா போல இருக்கக்கூடிய வஸ்து என்னன்னு கேட்டா சுத்தி, யாருமே இதான் சொல்லுவா, ரஜதம் அங்க இல்லை. அப்படி இருக்கிறதுக்கு சுத்தி தானே தெரியணும். இவனுக்கு எப்படி ரஜதம் தெரிஞ்சது? இது பிரச்சனையா இருக்கு. இதுக்காக அவர் என்ன சொல்றார், நையாயிகவாதி, ரஜதம் தெரிஞ்சது, ஆனா ரஜதம் இங்க உள்ள ரஜதம் இல்ல, வேற இடத்துல இருக்கக்கூடிய ரஜதம் இங்க தெரிஞ்சது. வேற இடத்துல இருக்கக்கூடிய ரஜதம், அது ஆபணஸ்தரோத்தியம், கடையில இருக்கக்கூடிய ரஜதம் சும்மா சொல்லி வச்சிருக்கு. வேற இடத்துல இருக்கக்கூடிய ரஜதம் இங்க எப்படி அவனுக்கு தெரிஞ்சது? இவன் இங்கதானே இருக்கான், இவனுடைய கண்ணுக்கும் அந்த அந்த ரஜதத்துக்கும் ஒன்றும் சம்பந்தம் வரலையே, எப்படி தெரிஞ்சதுன்னு பிரச்சனை வரும். அதுக்குதான் அவ என்ன சொல்றான்னா, இந்த சன்னிகர்ஷத்துல லௌகிக சன்னிகர்ஷம் அலௌகிக சன்னிகர்ஷம்னு 2 விதம் இருக்கு. லௌகிக சன்னிகர்ஷம்ங்கிறது 6 விதமாக சொல்லியிருக்கோம். சன்யோகா, சயுக்த சமா இதெல்லாம் சொல்லிட்டு வரா இல்லையா? இதெல்லாம் 6 விதம். அலௌகிக சன்னிகர்ஷம் 3 இருக்கு. அந்த அலௌகிக சன்னிகர்ஷம் தான் இந்த ஞான லட்சணா பிரத்யாசத்தி, சாமானிய லட்சணா பிரத்யாசத்தி, இதை தவிர யோகஜ தர்மம்னு சாமானிய லட்சணா பிரத்யாசத்தியை பத்தி ஒரு சாஸ்திர சொல்லிட்டே வந்துட்டு இருக்காரு, அதை நிரூபணம் பண்ணிட்டு இருக்காரு. தியான லட்சணமும் அதை இது பண்ணுவாரு. அப்படியே கண்ணன் வரப்போறது, பிரசங்காத வரப்போறது, இருந்தாலும் கொஞ்சம் சொல்றேன். தியான லட்சணா பிரத்யாசத்தினா ஒரு விஷயம் நமக்கு முன்னாடியே தெரிந்திருந்தால் இன்னும் 2வது தியானம் வரும்போது அந்த விஷயம் கூட அதுல பாசிக்கலாம். இதுதான் தியான லட்சணா பிரத்யாசத்தி. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு சந்தன கண்டம் அங்க இருக்கு. இந்த சந்தன கண்டத்தை நான் ஏற்கனவே முன்பு பார்த்துருக்கேன், அதனால அதுல வாசனை இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஆனா எப்போ அதனுடைய வாசனையை என்னால முன்பு பார்க்க முடியும்னா அந்த சந்தன கண்டம் எனக்கு பக்கத்துல வரணும். நானாவது அது கிட்ட போய் அந்த இதை கிட்ட கொண்டு வந்து முன்பு பார்த்தாதான் அதனுடைய வாசனை என்னங்கிறது எனக்கு தெரியும். ஆனா எப்படியும் எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. இப்படி தெரிஞ்சால் தூரத்தை அந்த சந்தன கண்டத்தை நான் கண்ணால பார்க்கும்போது கூட இதுதான் அந்த வாசனையான சந்தன கண்டம் சொல்லலாம் இல்லையா? கண்ணால பார்த்தே சொல்லிடுறான். பல சந்தன கண்டங்கள் இருக்கு, வாசனையான சந்தன கண்டனத்தை சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆள் கண்ணால பார்த்தே சுரபி சந்தன கண்டகா அப்படின்னு சொல்லிடுறான். சொன்னது விஷயம் கரெக்டாகவும் இருக்கு. இப்ப எப்படி கண்டுபிடிச்சான்? கண்ணால எப்படி அந்த இதை கண்டுபிடிக்க முடிஞ்சது அந்த வாசனைய அப்படின்னு கேட்டால், கண்ணுக்கும் அந்த வாசனைக்கும் ஒரு அலௌகிக சம்பந்தம் இருக்கு, ஞான ரூபமான ஒரு சம்பந்தம் இருக்கு. என்னன்னு கேட்டா, இந்த சந்தன கண்டத்துல சௌரபம் இருக்குங்கிற விஷயம் அவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது ஆனதுனால அந்த விஷயம் இப்போ ஞாபகத்துக்கு வந்தது. அப்ப அந்த ஸ்மரணம் இருக்கு இல்லையா, அது ஒரு ஞானம் தானே. இந்த ஞானம் என்ன ஞானம்? இது சௌரப ஞானம். அதாவது சௌரபம்னா வாசனை. அந்த வாசனை விஷயகமான ஞானம் இவனுக்கு இருக்கும்போது அதுவே இந்த அந்த வாசனைக்கும் இந்த இந்திரியத்துக்கும் ஒரு சம்பந்தமாக நடுவில் அமைகிறது. இது அலௌகிக சன்னிகர்ஷம்னு சொல்றாங்க. ஆமா, பூர்வ திருஷ்டா, முன்னாடி தெரிஞ்ச விஷயம் இப்ப ஞாபகத்துல இருந்தால் நாம் அதோட நேரடியான இந்திரிய சன்னிகர்ஷம் வராட்டாலும்
அலௌகிகமான அந்த ஞானத்தையே ஒரு சன்னிகர்ஷமாக வச்சுக்கலாம். வச்சுன்றதுனாலதான் அவன் கண்ணால பார்த்து இது சுரபி சந்தனம், இதுதான் வாசனையான சந்தன கண்டம் அப்படின்னு சொல்றான். இப்ப இங்க என்ன ஆச்சுன்னு கேட்டா, இந்த தனஸ்தலத்துல இந்த சுத்திய பார்க்கறான். இவன் கண்ணில் இருக்கக்கூடிய தோஷமோ இல்ல அங்க தூரத்துல இருக்குங்கிறதுனாலயோ வேற ஏதோ ஒரு தோஷமோ மங்களான வெளிச்சம் இருக்குங்கிறதுனாலயோ ஏதோ ஒரு விதத்துல அவனால அதை சுத்தின்னு கிரகிக்க முடியல. தோஷத்தினால அது சுத்திங்கிறது தெரியாமல் போடுது. ஆனால் சுத்திக்கும் அந்த ரஜதத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த சாதிருஷ்யம் இருக்கு, அந்த சாமானிய தர்மத்தை கிரகிக்கும் போது இவனுக்கு சட்டுன்னு அந்த ரஜதம் ஞாபகத்துக்கு வருது, ரஜத ஸ்மரணம் ஏற்படுறது. சதிருஷ்யமா ஒருத்தனை பார்த்தோம்னா சட்டுன்னு இன்னொன்னு அதே மாதிரி இருக்கு அப்படின்னு ஞாபகம் வரும். அது ஞாபகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஞாபகம்னு அந்த ஞானம் இருக்கு, ஸ்மரணம், ரஜத ஸ்மரணம். இந்த ஸ்மரணமே இந்திரியத்துக்கும் அந்த ரஜதத்துக்கும் ஒரு சன்னிகர்ஷமாக ஆகிறது, ஞான லட்சணா சன்னிகர்ஷம். இப்ப சொன்ன சுரபிச்சந்திரன் மாதிரி. அதனால இவனுக்கு பிரத்யட்சமாக கண்ணுக்கு அந்த ரஜதம் தெரிந்து விடுறது அப்படின்னு அவளுடைய ஒரு பிரக்கிரியை. இது ஞான லட்சணா பிரத்யாசக்தியாலதான் பிராந்தி எப்போதும் வரும் அவளுடைய சித்தாந்தம். இது இந்த ஞான லட்சணா பிரத்யாசத்தையும் சேர்த்து அத்வைதத்தை கண்டித்து விடுறா. அதனால உன்னோட அனுசாட்சியாது சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு வரா. இங்க என்ன ஆகுதுன்னு கேட்டா, இப்போ அவன்கிட்ட கேட்டோம்னா உனக்கு தெரிஞ்சதே ரஜதம், அது எந்த ரஜதம்னு கேட்டால் வேற இடத்துல இருந்த ரஜதம், ஏற்கனவே பார்த்த ரஜதம், அதுதான் இங்க தெரிஞ்சது. அது தெரியறதுக்கு வேண்டிய இந்திரிய சம்பந்தத்தை இவன் ஏற்படுத்திட்டான். அவ்வளவுதான் சொல்லுவானே தவிர தெரிஞ்ச ரஜதம் அங்க இருந்தது, வேற இடத்துல இருக்கக்கூடிய ரஜதம் அப்படிங்கிறத பரிசீலனை ஒத்துப்பான். இது அந்நியாட்சியாத்தின்னு சொல்றது. அந்நியாட்சியாத்தினா இந்த சுத்தியானது வாஸ்தவத்துல அந்த ரஜதம் ஆகாது, இது வேற அது வேற. ஆனா ரஜத்த காட்டிலும் பின்னமாக இருக்கக்கூடிய இந்த சுத்தி அந்த ரஜதமாக தெரிஞ்சது, அந்நியா சாதி வேற ஒரு பிரகாரமாக தெரிஞ்சதுங்கிறதுனால இந்த ஞானத்தை அந்நியாட்சியாத்தின்னு சொல்றது. இப்போ இந்த அத்வைதி இங்க நிஷேதம் பண்ணக்கூடிய ரஜதம் ஆபணஸ்த ரஜதம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி வச்சார் இல்லையா, இதை பார்த்தா அந்நியாட்சியாத்தின்னு வந்துருக்கு. ஏன்னா லௌகிக பரமார்த்த ரஜதம்னா அங்க ஏற்கனவே பார்த்த கடையில இருக்கக்கூடிய ரஜதம், அந்த ரஜதத்தை இங்க இல்லைன்னு சொல்றான்னு சொன்னால் அப்ப என்ன ஆச்சு, இவன் பார்த்த ரஜதம் கூட அதுவாக இருக்கும் போல இருக்கே, அதை பார்த்துட்டு தானே இல்லைன்னு சொல்லணும், இல்லைன்னா அதை இது இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால என்ன தோன்றதுன்னு சொன்னா, இவனும் அந்த நையாயிக்கனை போல ஆபணஸ்தமான ரஜதத்தை இங்க இருக்கிறதாக பார்த்து அதை இல்லைன்னு சொல்றான் அப்படின்னு சொன்னதாகும். ஆக அந்நியாட்சாதிவாதத்தை நீயும் ஒத்துண்டதாக ஆகணும், அனிருத்தனியட்சாதிவாதத்தை இது விரோதமாகுமே அப்படின்னு ஒரு ஆட்சேபம் பண்றான். அதுக்கும் இப்போ வழி இல்லை. என்னுடைய அனிருத்தனியட்சாதிவாதத்துக்கு எந்த பங்கமும் இல்லை. நான் இப்ப சொல்றது தெரிஞ்ச ரஜதத்தை பார்த்து, தெரிஞ்ச ரஜதம் பிராதிசாதிக ரஜதம் தான், அனிருத்தனிய ரஜதம், அந்த ரஜதத்தை பார்த்து இது வாஸ்தவமான ரஜதம் ஆகாதுன்னு சொல்றேனே தவிர நான் பார்த்த ரஜதம் அனிருத்தனிய ரஜதம்ங்கிற சித்தாந்தத்தை நான் விடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். ந அந்நியாட்சியாத்திய அப்பத்தி ந அபசித்தாந்த. அபசித்தாந்தன்னு சொன்னா அனிருத்தனிய ख्यातिயை விட்டுட்டு நான் வேற ஒரு ख्यातिவாதத்தை கேட்டேன்னு சொன்னா சித்தாந்தத்துக்கு விரோதமாக சொன்னதாக ஆகாது, கிரந்தத்துக்கு விரோதம் இல்லை, அந்நியாட்சியாத்தி ஆபத்தி இல்லை. அதனால இப்படி சொன்னால் எந்த விதமான தோஷமும் இல்லாமல் இந்த கிரந்தத்துக்கு நிரூபணம் பண்ண முடியாது சித்திக்காரர் பதில் சொன்னார். இத்தியனவர்த்தியம் முடிச்சுட்டார். இதுக்கு மேல அடுத்த ஆட்சேபம். இப்ப என்ன சொல்றாருன்னா, சரி உங்க இந்த இந்த இதை முடிச்சுடுவோம், முடிச்சு போயிட்டு அடுத்த கேள்வி கேட்கப்பாரு. ரஜதம் தெரிஞ்சது, சுத்தியில ரஜதம் தெரிஞ்சது, அது அப்புறமா எல்லாருமே ஒத்துந்த விஷயம். தெரிஞ்ச ரஜதம் இங்கேயே இல்லை, எந்த காலத்திலுமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க பார்த்த ரஜதம் பிராதிபாசிக ரஜதம், அதனால இது வேற ஒரு இடத்துல இருக்க முடியாது. இது எங்க தெரியறதோ இருந்தால் அங்கதான் இருந்தாகணும், தெரியற இடத்துலதான் இருந்தாகணும். பிராதிபாசிக ரஜதம் வேற இடத்துல இருக்க முடியாது. இப்ப தெரிஞ்ச இடத்துல கூட அது 3 காலத்திலும் இல்லைன்னு சொன்னால் அப்ப அந்த ரஜதம்ங்கிறது எங்கேயுமே இல்லைன்னு தானே ஆகும். எங்கேயும் இல்லைன்னு எதை சொல்றோமோ அதுதான் அசத். ஒரு இடத்துல இருக்கு, இன்னொரு இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அதெல்லாம் சத்து. கடம் இங்கே இல்லை அப்படின்னு சொன்னா இங்க இல்லைன்னு தான் சொல்றேன், ஏதோ எங்கேயுமே இல்லைன்னு சொல்லல, வேற இடத்துல இருக்கு இங்கே கிடையாது அப்படின்னு சொல்றேன். இப்போ நீங்க இந்த ரஜதத்தை திரைகாலிக நிஷேதம் பண்ணும்போது 3 காலத்திலும் இங்க ரஜதம் இல்லை அப்படின்னு சொன்னால் எங்க இருக்கு, எங்கேயுமே இல்லை, இருந்தால் இங்கதான் இருந்தாகணும். இங்க கூட இல்லைன்னு சொன்னால் அது சசசிருங்கத்துக்கு துல்லியமாகும். ஆக இது அசத்தாகும்.
இதே மாதிரி இந்த சதசிருங்க சொல்லிற்கும் வரும்னு ஆட்சேபம் பண்ணி இந்த பிராதிபாதிக ரஜதம்னு சொல்றது இதே போலத்தான் பிரபஞ்சத்துக்கும் வந்து சேரும். பிரபஞ்சத்தை மிக நானாஸ்தி கிஞ்சனான்னு சொல்லி இல்லவே இல்லைன்னு பிரம்மத்துல இல்லைன்னு சொன்னேன். ஆனா பிரம்மன் தான் அந்த பிரபஞ்சத்துக்கு காரணமானதுனால இருந்தால் பிரம்மத்துல தான் இருந்தாகணும், அந்த அதிஷ்டானத்துல இருந்தாகணும். அங்கேயே அது இல்லைன்னு சொல்லிட்டேன்னா அப்ப வேற இன்னொரு இடத்துல இல்லைங்கிறது ஏற்கனவே சித்தமா இருக்கு. அப்ப எங்கேயுமே இல்லைன்னு சொல்ற மாதிரி தான் ஆயிடும். எங்கேயுமே இல்லைன்னு சொன்னால் அது அசத்துனா ஆகும். சரி, பிரபஞ்சத்தையும் இந்த சுத்தி ரூபத்தையும் அசத்துன்னு சொல்லிட்டா உங்களுக்கு என்ன நஷ்டம்? அசத்துனே வச்சு விடுறேனே அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா வித்தியாசம் சொல்லும் போதே அது அசத் விலட்சணம்னு சொல்றேன். உங்களுடைய மித்யாத்துவம் வித்தியாசமான வித்தியாசமா இருக்கு. அசத்தும் ஆகாது, சத்தும் ஆகாது, அப்படி மூணாவது பிரகாரமாக வச்சுருக்கு. அதனால இது அசத்தாயிடும், அசத்துன்னு சொல்லிடலாமே, வித்தியாசம் சொல்றதுக்கு பதில் பேசாம அசத்துன்னு சொல்லிடலாமே அப்படின்னு கேட்டால் நீங்க அதை ஒத்துக்க முடியாது. அது அபசித்தாந்தம், சித்தாந்தத்துக்கு விரோதம் ஏற்படும். அதனால இந்த ஆபத்தையே நீங்க வந்தா வரட்டும் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்க முடியாது. இதுக்கு நீங்க பதில் சொல்லியா? இது அசத்வாபத்தின்னு இது வேற ஒரு தோஷம் நியாயத்துக்காக சொல்றேன். நன்வேவம் அத்தியந்த அசத்வாபாத பார்த்த ரஜதம் அத்தியந்த அசத்துன்னு சொல்ல வேண்டி வரும். ஏன்னா பிரதிபன்னோபாதோ திரைகாலிக நிஷேத பிரதியோகித்துவம் ஹி அந்யத்ர அசத்வேன சம்பிரதிபன்னஸ்ய घटादेहे சர்வத்திர திரைகாலிக நிஷேத பிரதியோகித்துவம் பரியோகிதம். வேற இடத்துல இப்ப இந்த ரஜதாதிகள் ரஜதமோ घटமோ இல்லைங்கிறது தீர்மானமாக ஏற்கனவே சித்தம். எந்த இடத்துல இருக்கிறதாக எல்லாரும் சொல்றாலோ அங்க கூட அது இல்லைன்னு சொல்லிட்டா எங்கேயுமே இல்லைங்கிறது தான் சித்தமாகும். எங்கேயுமே இல்லைன்னு சொன்னால் அதுதான் அத்தியந்த அசத்துன்னு சொல்றது. அந்யதா தேசாம் அந்யத்ர சத்வாபாதா இப்படி நீ சொல்லலைன்னா இங்க இல்லைன்னு மாத்திரம்தான் மாத்திரம்தான் அதுதான் என்னுடைய விவக்ஷிதம். இங்க இல்லைங்கிறத மாத்திரம் தான் நான் சொல்றேன், இந்த மாதிரி எங்கேயுமே இல்லைன்னு சொல்லலை அப்படின்னு சொன்னேன்னா இங்க இல்லைன்னா இன்னொரு இடத்துல இருக்குன்னு ஆயிடும். அப்ப அது மித்யாத்வம்னு சொல்ல முடியாது. நகிதேஷாம் அந்யத்ர சத்தா சம்பவதி இது துவதுக்தேஷ்ட. நீங்க இப்படி சொல்ற, நீங்கன்னா உங்களுடைய ஆச்சாரியர் அந்த கிரந்தத்திலேயே இந்த மாதிரி சொல்லியிருக்கா. இங்க தெரிஞ்ச இந்த ரஜதம் இங்க இல்லைன்னு சொல்லிட்டா வேற எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறது உங்க வாக்கியத்தினாலேயே தெரியுது. ஆக நீங்க சொல்றது அசத்தை தான் இப்படி சொல்லிட்டு இருக்கேன். அது அசத்து இல்லைன்னு வேற சொல்றேன், ஆனா அசத்துக்கு வேண்டிய சர்வ லட்சணமும் அதுல பொருத்தமாக வருது அப்படின்னு சொன்ன. ததாக்க கதம் அசத் வைலட்சண்யம் இப்படி சொல்லிட்டு அது அசத்து இல்லை, அசத்தை காட்டிலும் வித்தியாசமானது இந்த அனுபவத்தின்னு சொல்றேன், இது எப்படி நீங்க சொல்ல முடியும்? நகி சசசிருங்காதேகே இதக அந்நத் அசத்துவம் இல்லை, அசத்துவங்கிறது வேற, அந்த அந்த அசத்தம் இதுக்கு இல்லை. எங்கேயுமே எது இல்லையோ அதுதான் அசத்துன்னு அசத்துக்கு லட்சணம் இல்லை, அதுக்கு வேற ஏதாவது ஒரு லட்சணத்தை சொல்லிப்போம். அந்த லட்சணம் இதுக்கு வரலைங்கிறதுனால இது அசத்து இல்லைன்னு சொல்லலாமே அப்படின்னு சொன்னார். வேற என்ன லட்சணத்தை சொல்ல போற அசத்துக்கு? எங்கேயுமே எது இல்லையோ அதுதானே அசத்துன்னு சொல்லி ஆகணும். இதை தவிர வேற ஏதாவது லட்சணம் அசத்துக்கு சொல்ல முடியுமா பாரு. முடியலைன்னு சொன்னா இதைத்தான் அசத்துக்கு லட்சணமாக சொல்லணும். அந்த லட்சணம் இதுக்கு பொருத்தமா இருக்கிறதுனால நீ சொல்லக்கூடிய அனுபவத்தினையும் அசத்து தான், அதைத்தான் வேற சப்தத்தான் சொல்றேன்னு சொல்ல வேண்டியிருக்கும். நச்ச நிருபாட்சத்துவமேவ ததசத்துவம். இதுக்கு ஒரு 2-3 பிரகாரத்தை சொல்லி பார்க்குற. வேற எதுனா அசத்துவத்தை சொல்லிட்டோம்னா அந்த அசத்துவம் இங்க இல்லைன்னு ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம், எதுவுமே சரிபட்டு வராதுங்க. நச்ச நிருபாட்சத்துவமேவ ததசத்துவம் நிருபாட்ச பதேனைவ கியாயமானத்வா. நிருபாட்சத்துவம் அப்படின்னு சொன்னா எந்த பதத்துக்கும் விஷயமாகாதது, ஒரு சப்தத்தினால சொல்லப்பட முடியாதது இருக்கே அதுதான் அசத்து அப்படின்னு சொன்ன. இது முதல் வியாகாரம். நிருபாட்சங்கிற பதத்தினால சொல்லப்படுறதா இல்லையா? அப்ப என்ன, இது ஒரு பதம் தானே, எந்த பதத்தினாலையும் அது சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ற இந்த பதத்தினால சொல்ல முடியறதா இல்லையா? அதனால இது சரியா இல்லை, இதுதான் அசத்துன்னு சொல்ல முடியாது. இந்த லட்சணம் சரியாக இல்லை. நாதி அப்பிரதீயமானத்துவம் அசத்துவம். எது பிரதீதிக்கு விஷயமாகாதோ அதுதான் அசத்து அப்படின்னு சொல்லிடலாம். இது உனக்கே வியாகாரம். அசத்து அசதக அப்பிரதீதவு அசத் வைலட்சண்ய ஜானஸ்ய அசத் பிரதீதி நிராசஸ்ய அசத் பதப்பிரயோகஸ்ய அயோகா. அசத்துங்கிறது பிரதீதிக்கு விஷயமே இல்லை, அசத் யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொன்னால் அசத் தெரியாமல் அசத்தை காட்டிலும் இது வேறானதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லையா? சாஸ்திர அடிக்கடி சொல்றாங்க. அதாவது அந்த
அந்த தேவதத்தன் தெரியலைன்னா தேவதத்தன் இருக்கானா இல்லையான்னு கேட்டா அது பதில் சொல்லக்கூடாது அப்படின்னு. ஏன்னா தேவதத்தன் தெரிஞ்சாதான் அவர் இல்லைன்னு சொல்லலாம் அப்படின்னு இல்லையா. அது பிரதியோகி இல்ல, பிரதியோகி தெரியாமல் இது அசத் இல்லைன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? அதனால அசத்வை லட்சணம் தெரியறதுன்னு சொன்னால் அப்ப அசத்துனா என்னன்னு தெரியணும். அது தெரிஞ்சுட்டு அது இது இல்லை, இது கட்டம் ஆகாது அப்படின்னு சொல்லணும்னா கட்டம் என்னன்னு தெரிஞ்சாதான் இது கட்டம் ஆகுமா ஆகாதா ரெண்டுமே சொல்ல முடியும். அதனால அசத்தை தெரிஞ்சுக்காமல் இது அசத்தா அசத்த காட்டிலும் வேறானதா அப்படிங்கிறது சொல்ல முடியாமல் போகும். இது ஒரு தோஷம். அதுக்கப்புறம் அசத் பிரதீதி நிராசஸ்ய அயோகா, அசத்துக்கு பிரதீதியே வராது அப்படின்னு சொல்றேன். இதான் சொல்றேன், எதுக்கு பிரதீதி வராதோ அது அசத். அப்படின்னா என்ன அர்த்தமாச்சு? அசத்து பிரதீதிக விஷயமாகாது, அல்லது அசத்துக்கு பிரதீதிங்கிறது தியானங்கிறது ஏற்பட முடியாது அப்படின்னு சொல்றேன். ஏற்பட முடியாதுங்கிறது ஒரு அபாவம். அப்ப இந்த அபாவத்துக்கு ஒரு பிரதீதி வரும். அசத்து தெரியலேன்னு சொன்னால் அது தெரியாதுன்னு கூட சொல்ல முடியாது. அதையும் நிஷேதம் பண்ண முடியாது, அது தெரியாதுன்னு கூட சொல்ல முடியாது. தெரிஞ்சாதான் ஒரு விஷயம் தெரியறது தெரியாது ரெண்டு விதமான விவகாரத்துக்கும் விஷயமாகுங்கிறதுனால இந்த அசத் பிரதீதி நிராசம் பண்ணவே முடியாது. மூணாவது, அசத் பதப்பிரயோகத்துக்கு அயோகா. நாம சப்த பிரயோகம் பண்றோமோ நம்ம அர்த்தத்தை புரிஞ்சுட்டு தானே சப்த பிரயோகம் பண்றோம். அசத்துங்கிற பிரயோகம் பண்றானா இல்லையா? அப்படின்னா அந்த பதத்துக்கு அர்த்தம் அவனுக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் இது அசத்துனோ அசத்து இல்லைன்னு சொல்றான். சசிசரிங்கம் அசத்து தெரிஞ்சுன்னு சொல்றியா தெரியாம சொல்றியா? தெரியாம சொல்லவே முடியாது, தெரிஞ்சுன்னு சொல்லியாகணும். தெரிஞ்சுன்றது தப்பா வேணும்னா இருக்கலாம், ஆனால் தெரியவே தெரியாமல் சப்த பிரயோகங்கிறது வாக்கிய ரச்சனா கிடையாது. அர்த்தம் புத்தா சப்த ரச்சனா. ஒருத்தன் ஒரு வாக்கியத்தை பேசுறான் அப்படின்னு சொன்னான்னா அவன் ஏதோ தெரிஞ்சுட்டு தான் பேசுறான். தெரிஞ்சுன்றது சரியா தெரிஞ்சுட்டு இருக்கானா தப்பா தெரிஞ்சுட்டு இருக்கான்றது அது பிரச்சனை இல்லை. எப்படியோ தெரிஞ்சுட்டு தான் அவன் பேசுறான், தெரிஞ்சுட்டு தப்பா இருக்கு அப்படின்னு ஒரு நியமம். இப்ப அசத் அப்படிங்கிற சப்தத்தை பிரயோகம் பண்றதுனாலேயே அந்த அசத் சப்த அர்த்தம் அவனுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கணும், தெரிஞ்சு இருக்கணும். இல்லாட்டா அவனால் சப்த பிரயோகம் பண்ண முடியாது. ஆகையாலே அசத்து பிரதீதிக்கு விஷயம் ஆகாதுன்னு சொல்றது தப்பு. அதனால அசத்துக்கு லட்சணம் எது பிரதீதிக்கு விஷயம் ஆகாதோ அதுதான் அசத்து அப்படின்னு சொல்றது தப்பு. ஆனா தெரியலேன்னு இல்லை, அது தனி அந்த விஷயத்துலையும் சர்ச்சை நடக்க போகுது. இந்த விஷயத்துல நிறைய சர்ச்சை நடக்க போகுது. சப்தஜான அனுபாதி வஸ்து விகல்பா அப்படிங்கிறது அது என்ன விஷயம்னு பார்க்க போறோம். அதை தியானம்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு தகராறு. இந்த மனசுல வரக்கூடிய விற்த்திகள்ல சில விற்த்திகள் தியானாத்மகமான விற்த்திகள், இன்னும் நிறைய விற்த்திகள் வேற விஜாத்தியமான விற்த்தியா இருக்கு. இப்போ இச்சை, இந்த காமஹா, சங்கல்பகா, என்ன துவேஷம் கேஷம் எல்லாமே மனசுடைய விற்த்திகள் தானே. அதுல தியான ரூபமான விற்பி சிலதுதான். அப்ப இந்த விகல்பாட்ச விற்பி தியானாத்மக விற்பி ஆகாது அப்படின்னு ஒரு சித்தாந்தம். அந்த சித்தாந்தப்படி அசத்து தியானத்துக்கு விஷயம் ஆகாதுன்னு மேல ஒண்ணு சொல்லப்படுறோம். அதை தியானம்னு ஒத்துக்கணுங்கிற இன்னொரு பட்சம் இருக்கு. இது வேற பட்சம், இது வேற பட்சம். அந்த பட்சத்துல எப்படி சமாதானம் பண்ணணுங்கிறது எல்லாமே மேல வரப்போகுது. எது சத்து இல்லையோ சொல்லலாம், இது நல்ல இதுதான். எது சத்து இல்லையோ அது அசத். அப்படியானால் பிரபஞ்சத்தையும் அசத்துன்னு சொல்ல வேண்டியதாகும். ஏன்னா பிரபஞ்ச சத்து இல்லை இல்லையா? பிரபஞ்சமானது சத். அது சத்துனா எது எந்த காலத்திலையும் ஒரே மாதிரி இருந்துட்டு இருக்குமோ, பாதமாகாம இருக்குமோ அதுதான் சத்து. ஆனா பிரபஞ்சம் அப்படி இல்லை. அப்ப பிரபஞ்சம் அசத்துன்னு சொன்னதாகும். சத் அசத் விலட்சணம்னு சொல்றது போச்சே, இப்படி சொன்னாலும் அதனால இந்த ஆட்சேபத்துக்கு சமாதானம் இருக்கு. இங்க சொல்லலாம், சொன்னாலும் அசத்துன்னு சொன்னதாகவே ஆகும். அசத்வா பத்தி வரான் இப்படி சொல்லிட்டு அசத் விலட்சணம்னு வேற சொல்ல முடியாது. இதுதான் அவர் பண்ற ஆட்சேபம். நல்ல பிரபலமான ஆட்சேபம். சரியான சமாதானம் சொல்ல போற இதாயிருக்க அயோகர் நக அபரோக்ஷதையா அப்பிரதீயமான பொருத்தது நித்யாதீந்திரியேஷு அபிவியாப்தே. இப்படி சிக்கலா போயிடுது. அசத்துக்கு பிரதீதியே இல்லைன்னா இவ்வளவு எல்லாம் சரியா வராதுன்னு ஆச்சு. அதுக்காக சொன்னார், எது பிரத்யட்சமாக தெரியாதோ அதுதான் அசத்து அப்படி சொல்லுவோமே. இது மகா தப்பு. இந்த மாதிரி யாருமே சொல்ல மாட்டாரு. ஏன்னா நித்யாதீந்திரியேஷு அபிவியாப்தே. அதீந்திரியம் பிரத்யட்சமா தெரியாத எத்தனையோ வஸ்துக்கள் இருக்கு. அதனால பிரத்யட்சமா எது தெரியாதோ அதுதான் அசத்து அப்படிங்கிற லட்சணம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால கடைசியில நீங்க என்ன சொல்லணும்னு கேட்டால், எந்த வஸ்து எங்கேயுமே இல்லையோ, எங்கேயுமே எந்த காலத்திலையுமே இல்லையோ அது அசத்து அப்படின்னு சொல்லணும். இதுதான் அசத்துக்கு சரியான லட்சணமாக சொல்ல வேண்டியிருக்கும். அதாவது சர்வ தேச கால விருத்தி அத்தியந்தாபாவ பிரதியோகிக்கும். இப்படி சொன்னால்
நீங்க சொல்லக்கூடிய மித்யாவுக்கு இந்த லட்சணம் பொருத்தமாக இருக்கு வந்துருக்குங்க. ஏன்னா நீங்க வஸ்துவ காலத்திரயத்திலும் இல்லைன்னு நிஷேதம் பண்ணிட்டு 3 காலத்திலும் இல்லைன்னு எந்த தேசத்திலும் இல்லைங்கிறதும் சித்திச்சு போச்சுன்னா அது எங்க இருக்கணுமோ அங்கேயே இல்லைன்னு சொல்லிட்டா எந்த தேசத்திலும் கூட இல்லைன்னு அப்ப எந்த தேசத்திலுமே எந்த காலத்திலுமே இல்லை அப்படிங்கிறது தானே நீங்க சொன்னதுலேருந்து வந்தது. வாயால் அப்படி சொல்லாட்டாலும் அதுதானே சித்திச்சது. அப்படியானால் இதுதான் அசத்தும். அசத்துக்கு சொன்ன இதுதான் நீங்க லட்சணம் சொல்லி ஆகணும். இந்த லட்சணம் இதுக்கு பொருத்தமா இருக்கிறதுனால நீங்க சொன்ன மித்யாத்துவங்கிறது அசத்துவத்துல போய் புரியும். அப்படி புரிஞ்சதுன்னா அசத் லட்சணம்னு சொல்றது வராது அப்படின்னு ஆட்சேபம். சமாதானம் அடுத்தது.